இப்போ பாருங்க, நம்ம பாதி முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்து வச்சோம்ல, அதை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாவு கலவையோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். மக்கானாவை இதில் அளந்தோமோ அதே கப்பாலேயே 2 கப்பு மண்டை வெல்லம் எடுத்து நல்லா பொடி பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை கரைசலை குத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஒரு கம்பி பதம் வந்துடுது. இப்போ இதை அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கலாம். இப்போ வெள்ளைக்காக பாதி குத்தின்னு இருக்கேன். முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் குத்திக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பாகு குத்தி நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் பாகு நிறுத்திட்டேன்.